டிஃபன் பண்ணாதான் இந்த பஞ்சாப் தோக்குறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சேஸ் பண்ணும்போது தோத்துட்டாங்க. இது வந்து எஸ்ஆர்எஸ் பஞ்சாப் மேட்ச். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் ஆட் இருக்கும். மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. மேட்ச் வந்துச்சு, என்னதான் ஆச்சு? ஒரே சைட்டா உச்சத்துக்கு போற மாதிரி சைட்டா நேற்று எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. ஐபிஎல் சூடு பிடிக்குதா? பஞ்சாப் டவுன்ஃபால் ஆகுதோ? நம்ம இல்ல, சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி வீடியோஸ்ல பேசியிருந்தோம். மக்களின் தலைவன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. மக்களின் தலைவன் இப்ப டீமை கொண்டு போயிட்டு பிளே ஆஃப் வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரப்போற டீம்ஸ்லாம் அவங்க ரொம்ப டஃப்பான டீம்ஸ். அவர் ஜெயிக்க வேண்டியது கண்டிப்பா மினிமம் ஒரு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஒரு மேட்ச்னா பத்தாவது, அதாவது 2 ஜெயிச்சா சூடு உள்ள. ரன் ரேட் வச்சு ஒண்ணு இவங்க இப்ப அடி வாங்கிட்டே வரத பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு மேட்சே ஜெயிப்பாங்களாங்கிறதே எனக்கு டவுட். ப்ரோ 4 மேட்ச் இருக்கு ப்ரோ. 2 ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பஞ்சாப் நம்ம அப்படி ஒன்னும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. இல்ல, எனக்கு 4th பிளேஸ் இல்ல 3rd பிளேஸ் பிடிப்பாங்கன்னு தோணுது. டாப் 2 வாய்ப்பு இல்ல. இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க. எனக்கு பஞ்சாப் மேல வந்துட்டு நாம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம், பஞ்சாப் வந்து ஒரு அட்ராக்ஷன் கட்டுறாங்க, எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ மொமெண்டம் விட்டுட்டாங்க. எல்லா பிளேயரும் நீ சொன்ன அந்த பீக் ஆஃப் த சீசன்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே பீக் போயிட்டாங்க. இப்ப எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம். சிராஜ் இப்படி அவுட் ஆகி பாத்திருக்கியா? நின்று மேட்ச் முடிச்சு கொடுத்து தானே போவாரு. மேல பிரபு சிம்ரன், பிரியன் சாரியா ஒரே ஓவர்ல அவுட் ஆறாங்க. அது இல்லாம பிரியன் சாரியாவுக்கு எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் பால் போட்டா தூக்கி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு போறாரு. நம்ம சிராஜையும் பார்த்தோம், இப்ப இன்னைக்கும் பாக்குறோம் பிரபு சிம்ரன் அவுட் ஆகுறாரு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த டீம்ல டாப் ஆடுறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப அதையே முறியடிச்சிட்டாங்க பட்சத்துல டீம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ். நிக்க வச்சு விக்கெட் எடுத்தாங்க. கரெக்ட். நம்ம அதை பாக்குறோம். சிராஜ் எனக்கு என்னமோ சிராஜ் வந்து அந்த ரோட் மேப் போட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு, கேட்ச் மிஸ். அதே பால் செகண்ட் பால் போட்டாரு, விக்கெட். அதே தான் இன்னைக்கு மேட்ச்ல நடந்தது. சொல்லணும் தான். நம்ம இன்னொன்னு பார்த்தா, நம்ம கம்பேர் பண்ணா நம்ம சூரியவன்சி, ஆயுஷ் மாத்திரை கூட கம்பேர் பண்ணலாம். அவங்களே ஒரு மேட்ச் இந்த மாதிரி நிக்க வச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா சூரியவன்சில அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் அடிச்சுட்டாரு அந்த பால்லாம். ஆனா பிரியங்க் சாரியாச்சு ஒரு மாதிரி டிஃபென்சிவா போயிடுறாரோ, அவுட் ஆயிட்டு போயிடுறாருன்னு தோணுது. அதே மாதிரி பஞ்சாப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு 2-3 விக்கெட் விழுந்தாலே தடுமாறிதான் இருக்காங்க. மேட்ச்ல தோத்துட்டு தான் இருக்காங்க. அதுல 99% மேட்ச் அந்த மாதிரி மேட்ச்ல தோத்துறாங்க. பெருசா ஜெயிக்கிறது கிடையாது. அது அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீயாஸ் வந்து அவுட் ஆயிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயர்லயே ஒரு 3 விக்கெட் விழுந்த மேட்ச் எல்லாம் ஸ்ரீயாஸ் ஐயர் வந்து அடிக்கவே இல்லை. ஒரு 4-5 ரன் 10 ரன்லயே அவுட் ஆயிட்டு தான் போயிருக்காரு. என்ன எஸ்ஆர்எச் என்ன மறுபடியும் ஃபார்மா பயங்கரமா ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ? நைட்டு மேட்ச்ல நாங்க கொஞ்சம் நல்லா ஆடிடுவோங்க. ராஜாராணி படத்துல ஜெய் சொல்ற மாதிரி ஏங்க எங்களுக்கு பகல் மேட்ச்னா தான் பயம், மத்தபடி நைட்டு மேட்ச் எல்லாம் நல்லா விளையாண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. நைட்டு மேட்ச்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். பகல் மேட்ச் 3-3 தோத்துருக்கிறோம் ப்ரோ. பகல் மேட்ச் தான் தோத்துருக்கோம். 3-3 தோத்துருக்கோம். பகல் மேட்ச் நிறைய டீம் நல்ல டீம் கஷ்டப்பட்டு பகல்ல இருக்க சொல்லுங்கடா தயவு செஞ்சு. இல்ல அதுமா அதை விடுங்க. பகல் மேட்சே கிடையாது, எல்லாம் நைட்டு மேட்ச் மட்டும்தான். சந்தோஷமா ஜோதிச்சிடலாம், இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் நைட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன். நிதிஷ்குமார் ரெட்டியோட வருஷம் வந்து இன்னைக்கு டீமுக்கு வந்து பயங்கர பூஸ்ட். பாருங்க, பவர் பிளேயர்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போறாரு, விக்கெட்டு. அந்த 12 வந்து 27 ரன் 28 ரன் பக்கமா வந்து அந்த இடத்துல மூமெண்ட் அப்படியே ரன் வந்து 220 235 கொடுத்தது காரணமே நிதிஷ்குமார் ரெட்டியோட அந்த இன்னிங்ஸ் தான். நான் சொன்னேன்ல, நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாததான் போன மேட்ச் பயங்கர மைனஸ் இருந்துச்சு. இந்த ஆட்டம் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறதா வந்து பயங்கர பிளஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வேற காலை வேற பிடிச்சிட்டாரு. என்னன்னே தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி வெளியே நான் ரூல்ட் அவுட்னா சன்ரைஸ் ஆகுது தான். இல்ல அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அவர் அதுக்கப்புறம் பவுலிங் போடல, 2 ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் பவுலிங் போடல. எனக்கு அது டவுட்டாவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். 2 ஓவர் வின் அடிக்கணும். அப்படிங்கும் போது ஒன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். நல்லாதான் நடந்து போனாரு. பிராம்சார்லாம் தான் மேபி பேசிட்டு இருந்தாங்க, பெரிய இன்ஜுரியா இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு 2 ஆட்டம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் 3 ஆட்டத்துல 1 சன்ரைஸ் தோக்குற 3-3 தோக்குற அளவுக்கு கேவலமான டீம் கிடையாது. 3ல 1 சேர்க்கிற அளவுக்கு நல்ல டீம் தான். அப்படிங்கும் போது நிதிஷ்குமார் ரெட்டி பிளேயர்ஸ் வந்தா கூட பரவாயில்ல. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னா
இந்தியாவிலே வேற ஆள் கிடையாது. நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நாம என்னன்னா ஹர்திக் பாண்டியா மேல ஏகப்பட்ட குறை வச்சாலும் ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்தியாவில். சரி, அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இது இந்த மேட்ச் சம்பந்தம் இல்லாத விஷயம் தான். ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை டீமோட டிராவல் பண்ணலையா, இங்கே நின்றுட்டாராமா. இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. சூரியகுமார் யாதவும் டிராவல் பண்ணல அடுத்த மேட்ச் ஆர்சிபி மேட்சுக்கு. ஏன் இது என்ன? யாரு வந்து ஃபியூச்சர் கேப்டனா அடுத்த கேப்ல யாரு பாக்குறாங்கன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேட்ச்ல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யாவுமே ஏதோ ஃபேமிலி ரீசன்னால டிராவல் பண்ணலன்னு போட்டிருந்தாங்க. அது நம்ம மேட்ச் என்னன்னு தெரியும். நான் வந்துட்டு லக்னோ மேட்ச் அன்னைக்கு நீங்க ரிவ்யூ வந்தீங்களா தெரியல. நான் சொன்னேன் கரெக்டா, பேக் பேசமும் கிடையாது, லெக் பேசமும் கிடையாது. அவர் வந்துட்டு நான் வரலிட்டாரு, அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியா அவங்க பாக்கணும் பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் சொன்னேன். அது இன்ஜுரியே கிடையாது, உட்கார வச்சுட்டாங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஆடினாங்க, நீ சென்னை மேட்ச் பார்த்தோம். சென்னை மேட்ச்ல நீ ஆக சிறந்த பேட்டிங் நீங்க ஆடின பத்தியா, அதை பார்த்துட்டு நீங்க இனிமேல் டீம் வேணாம் முடிவு பண்ணிட்டோம், நீ போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதான் வந்து அன்னைக்கு மேட்ச் இல்ல, அதனாலதான் டிராவலும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் மேல ஆட வாய்ப்பு இல்ல, ஆட மாட்டாருன்னு தான் போட்டிருக்கு. அவரு கேட்டா பேக் ஸ்டாம்னு அந்த மாதிரிலாம் முதுகு வலின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. அவர் அவ்வளவுதான், சரி ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் நினைக்கிறேன். அவரு ஒரு சீசன் பண்ணாரு, காட்டுல போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காட்டுல போய் புதலையோட ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மாதிரிதான் அந்த மாதிரி. ஓகே, நம்ம அதெல்லாம் விடுவோம், மேட்சுக்கு வருவோம். சரி, இந்த மேட்ச்ல என்ன கேட்சா விடுறாங்க. சஷாங்க் வந்து ஏதாவது முடிச்சுக்கிச்சா, இதோட 8 கேட்ச் விட்டுருக்காரு இந்த சீசன்லயே. இல்ல 2 கேட்ச் இம்பார்ட்டன்ட் கேட்ச் புடிச்சிருந்தா மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். கேட்ச் இங்க பாரு, இந்த மேட்ச் கூப்பர் காலனி இஷான் கிஷான் அந்த பால் மட்டும் கேட்ச் பிடிச்சிருந்தா இஷான் தோத்துருக்கும். எஸ்ஆர்எஸ் தோத்துருக்கும். கையில விழுந்த கேட்ச் கூப்பர் காலனி விட்டாரு. இந்த பஞ்சாப், நீ சசாந்த் சிங் மட்டும் சொல்ற, பஞ்சாப் டீமே கேட்ச கேவலமா விட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். இந்த டீமே ஒருவேளை வெளியே போயிடுச்சுன்னா இல்ல, ஒருவேளை வெளியே போயிடுச்சுன்னா காரணம் இவங்க ஃபீல்டிங், அது கேட்ச் விட்டது சசாசிங் ஒரு காரணம். சசாசிங் கூட முக்கியமான கேட்ச் சொல்ல மாட்டாங்க. அவரும் ஒரு காரணம், டீமும் ஒரு காரணம் கேட்ச் விட்டதுல. இல்ல ப்ரோ, நீங்க பாருங்க, நீங்க பண்ற ஃபீல்டிங் எல்லாம் பார்த்து ஸ்டேஜ் மறுபடியும் போய் லாங்ல நிக்க வேண்டியதா போச்சு. பேச முடியல, பண்ற கார்டு இல்ல. இருக்கிற ஒரு நல்ல போயிட்டு லாங்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கணும். இருக்கிறது நல்லா சொல்றது. ஒண்ணு மார்க்கோ ஆன்சர், ஒண்ணு வந்து ஸ்டேஜ். 2 பேரும் போய் லாங்ல நிக்க வேண்டியதா போச்சு. வேற வழியே நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. சசாந்த் சிங், கூப்பர் கோலனி, எனக்கு மேட்ச் அப்பயே தெரிஞ்சு போச்சு. இஷான் கிஷானுக்குலாம் நீங்க அவனுக்கு வந்து லக் இல்ல, அவனுக்கு நீங்க லக்கு குடுக்கற மாதிரி கேட்ச் விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும்ட்டு அவன் அடிச்சு விட்டான். இருக்கிறதுல கேவலமான இன்னிங்ஸ் காண்டாச்சு. இருந்தாலும் அப்புறம் இத்தனை கேட்ச் விடுறானுங்க, இத்தனை ஸ்டெம்பிட் விடுறாங்க, நீ ஏன்னா அடிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. இந்த மார்க் சொல்லுவாங்க, அந்த 3 6 தொடர்ந்து அடிச்சா பாரு, அதுதான் 2 ரேட்டே ஏத்தனா. இல்லைன்னா 2 கிடையாது, 1 கிடையாது. கிளாஸ் வழக்கம் போல சூப்பரா ஆனாப்ல. கிளாஸனுக்கு ஒரு கேட்ச், கையில ஒரு கேட்ச் விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, ஒரு 18 வருஷமா ஐபிஎல் நடந்தா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆரஞ்சு கேப் ஒரு 11 மேட்ச் கிளச்சி அப்புறம் வாங்கினது இதுதான் முதல் முறையா. எனக்கு தெரிஞ்சு ரெய்னா இருந்தா, ரெய்னாக்கு அப்புறம் இப்பதான் இவன் வாங்குறான். ஆமா, ரெய்னா கூட 1 டாப் ஆர்டர் தானே அது. கிளாஸ் வந்து 4 அஞ்சுல விளையாடுறாரு. மிடில் ஆர்டர், பியூர் மிடில் ஆர்டர்ல இருந்து ஆரஞ்சு கேப் வாங்குறாரு. இது பெரிய விஷயம். கிளாஸ் அதை பத்தி என்ன சொல்லணும், அதுதான் சொல்றேன்ல. எஸ்ஆர் கட்சிக்கு ஒரு எப்படி சொல்றது, எல்லச்சாமின்னா அவரு தான். என்னை தாண்டி என் டீமை தொடுறாங்க. ஏன் இந்த மேட்ச் 180 தான் வந்திருக்க வேண்டியது. இவரும் நிதிஷ்குமார் ரெட்டி சேர்ந்து அந்த 35 ரன் குஷன் 200 அடிச்சுட்டாங்க. திருப்பி பஞ்சாப் 200 திருப்பி அடிச்சுட்டாங்க. அந்த 35 ரன் தான் அவங்களை ஜெயிக்க வச்சது. அந்த 35 ரன் யாருகிட்ட இருந்ததுன்னா இவங்க 2 பேர், கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டி இருந்து மட்டும்தான் வருது. சூப்பரா ஆடுறாங்க, செட் பண்ணிட்டாங்க. இந்த டீம்ல நான் இன்னைக்கு பயந்தேன். எஸ்ஆர்ஹெச்ல இம்பாக்ட் லிஸ்ட்ல நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருந்தேன். பயந்தேன். ஹர்ஷல் பட்டேல் இருந்தாரு. போடுறேன் நீங்க ஹர்ஷல் பட்டேல். அதனாலதான் அர்ஷூபே கொண்டு வந்தா, ஃபுல் டிண்டே தான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு டாஸ்லயே சொன்னார் ஃபுல் டிண்டே தான் இல்ல உள்ளேன்னு சொன்னாரு. அது ஏன் நான் வந்து ஹர்ஷல் பட்டேல் நான் அன்னைக்கு சொன்ன ஒரு ரீசன், அந்த ரீசன் தான் கரெக்டான ரீசன். இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னா டீம் பேலன்ஸ் கொண்டு வந்தாலும், ஏதாவது ஒரு வழியில 4வது சீமா கொண்டு வந்தாலும். அவர் பவர் பிளேல போறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி டெத் ஓவர்லயும் போறாரு, பேட்டிங் ஆடுறாரு. உங்களுக்கு 5வது இடத்துல 4வது இடத்துல அவர் ரோல ஃபில் பண்ற அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு, டெத் ஓவர்ல பவுலிங் போடுவாரு. அவர் கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ரூல்ட் அவுட்னா என்ன ஆப்ஷன், என்ன காம்பினேஷன்ல விளையாட போறாங்க சுவாரஸ்யமா இருக்கு.
நிதிஷ்குமார் ரெட்டி ரூல்ட் அவுட்னா டீம் நீங்க நினைச்சே பார்க்க தேவையில்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரு கிளாஸ் மட்டும்தான் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றாரு. நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு புஷனா போயிட்டு உங்க பவுலிங் நல்லா போடுறாரு. அது இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் டவுட் தான். நீங்க திரும்பி பழைய ஹர்ஷல் பட்டேல், உனாகட், பிரபுல் ஹெண்டே அவங்களுக்கு தான் போய் ஆகணும். அந்த பவர் பிளேல அந்த ஒரு ஓவர் ரொம்ப குரூஷியலா இருக்கு. தமிழ்நாடு ஆல்ரவுண்டர் இப்ப சைன் பண்ணிருக்கீங்களா ஆர்எஸ் அம்பரீஷ்? ஆமா, ட்ரை பண்ணலாம். அம்பரீஷ் எனக்கு ரொம்ப டூ லேட்னு தோணுது. இதுக்கு மேல நீங்க எல்லாமே பிரஷர் கேம் தான். ஒரு மேட்ச் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க இதுக்கு மேல எந்த மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுத்தாலுமே ஓகே பிளே ஆஃப் போயிருவீங்க. ஒரு மேட்ச் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு டைரக்டா செமிஃபைனல் ஆட வைப்பீங்களா என்ன? கஷ்டம் தானே. எனக்கு வேற ஆப்ஷன் ப்ரோ. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. என்ன பண்றது? நீங்க வெளியே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதா? கிடையாது. என்ன பண்றது? இந்தியாவில இருக்கிறது 2 ஆல்ரவுண்டர் தான். ஆர்டி பண்ணி ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கான். இன்னொரு ஆல்ரவுண்டர் இந்த சன்ரைஸ்ல இருக்கான். வேற எங்க போடுறது? ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இல்லைன்னா பிடிச்ச ஃபாரின் ஆல்ரவுண்டர் தான் பிடிக்கணும். சரி, ஓகே, ரொம்ப இதா போயிட்டு இருக்கோம். என்ன சார் பஞ்சாப் பவுலிங் சூப்பர் கான்லி இல்ல சூப்பர் கான்லி பத்தி பேசுங்க. ஒரு நிமிஷம். பஞ்சாப் பவுலிங் மட்டும் அதுங்காட்டி பாத்துட்டு பேசுறோம். பஞ்சாப் பவுலிங் ஹர்ஷீப் சிங் ஒரு மேட்ச் நான் வந்து 5 ரன் ரேட்ல போடுவேன். ஒரு மேட்ச் நான் எவ்வளவு எனக்கு பிடிச்ச ரன் ரேட்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி. என்ன பவுலிங், இன்டர்நேஷனல் பவுலிங், நம்ம இந்தியன் பவுலிங் மாதிரியே போட மாட்டேங்கிறாரு. ஒரு என்ன எனக்கு இத கூட இல்ல, ஐபிஎல் கூட இல்ல, இதுக்கப்புறம் வர இன்டர்நேஷனல் சீரீஸ் எல்லாம் பார்த்தாதான் பயமா இருக்கு. பும்ரா ஒழுங்கா போடல, ஹர்ஷீப் ஒழுங்கா போடுறது இல்ல, சிராஜ் மட்டும் ஏதோ ஒரு அளவுக்கு டீசெண்டா போடுறான். அவனுக்கு சும்மா சப்ஸ்டிட்யூட் தான தூக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி அவனை எடுக்கவும் மாட்டீங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இன்னும் ஒரு ஆட்டம் காட்ட போறான்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கோ யான்சன், ஃபர்கூசன் எல்லாம் போட்டு போனா சகால் தான் நீங்க போட்டாரு. நம்ம நீங்க அதிசயமே 4 ஓவர் கொடுத்தாங்க. நம்ம என்னதான் நம்ம சிரேசேர் பயங்கர கேப்டன், ஸ்பின்னு நம்மளாம் இதுதான் ஆகும். உங்க டீம் இப்படி கீழே தான் போகும், போயிட்டே இருக்கு. சரி விடுங்க. 4 ஓவர் எப்படி 4 ஓவர் அவன் மட்டும் தான் 2 கம்மியா போட்டுருந்தான். ஹர்பீர் பிராத் ஆடுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. வைசாக் விஜயகுமார் ஆடி இருக்க முடியாது ப்ரோ இன்னைக்கு. அவங்க வந்து நான் வந்து ஸ்ரேசர் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ்ல 4 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்மரன் ரவிச்சந்திரனோட சேர்த்து அப்படிங்கும்போது நானும் ஆர்டர் கொஞ்சம் யோசிப்பேன்ல. சகால் வந்து யார் விக்கெட் எடுத்தாரு? விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இதுதான் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சகாலுக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க. இல்லைன்னா நீ ஸ்டூடெண்ட்ஸ் தான் 4 ஓவர் போட்டுப்பாரு. சகால் அபிஷேக் சர்மா மட்டும் அவுட் ஆகலைன்னா இன்னைக்கு வந்து சகால் 4 ஓவர் போட்டுருக்க மாட்டான். 1 ஓவர் கூட போட்டுருக்க மாட்டான். அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுனால மட்டும்தான் 4 ஓவர். இல்ல, அது இல்லாம ஹெட்டுக்கும் சகாலுக்கும் ஒரு இது இருக்கு. 5 இன்னிங்ஸ்ல 3 டைம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா நல்லா இருக்க மாட்டாரு. அது அபிஷேக் சர்மா தான் 1% ஓவர் போட்டுருக்காரு வாய்ப்பே கிடையாது. அபிஷேக் சர்மா தூக்கி அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒரு ஸ்பின்னரோட போறீங்கன்னா உங்களோட பவுலிங் அட்டாக்ல யாராவது 2 ஃபாஸ்ட் பவுலர் பிரைம்ல ஆடணும். அந்த மாதிரி ஆடுற மாதிரி எனக்கு பஞ்சாப்ல ஒன்னும் தெரியல. அது ஒண்ணுமே தெரியல. ஒரு ஸ்பின்னர் பஞ்சாப் இல்ல, பஞ்சாபோட பேட்டிங் பார்த்தோம்னா கூப்பர் காலனி செஞ்சுரி அடிச்சும் செஞ்சுரி வீண். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சுரி அடிச்சு இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா செஞ்சுரி அடிச்சு தோத்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. சேசிங்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சு தோக்குதுங்கிறது புதுசா இருக்கு, பழகிக்கணும் மாட்டிருக்கு. ஆனா 59 பாலுக்கு 107ங்கிறது கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியும். யாரும் அடிக்கல. சேசிங் 235 வச்சுக்கிட்டு யாரும் அடிக்காது அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்பட்டு வேண்டியதான். நடுவுல வந்து கம்மின்ஸ் கேவலமா கம்பேர் பண்றான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த சிவன் குமாரியும் அந்த இவரு சகீப் ஹுசைனையும் நடுவுக்கு கொஞ்சம் அப்படியே 2 அப்படியே ஸ்லோ பண்ணிட்டார். அப்படியே முடிச்சு விட்டார். அதுக்கு அந்த இடத்துல தான் வந்து கூப்பர் காலனி வந்து ஸ்ட்ரகிள் ஆனது. அதுக்கப்புறம் ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி 2 ஓவர்ல சம்போ சிவோன்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சாரு. இல்ல அந்த 2-3 மேட்சாவே ட்ரை பண்ணிட்டுதான் இருந்தாரு. மும்பை மேட்ச்ல இருந்தே பார்த்துட்டு தான் தெரியும். திடீர்னு ரன் போகுதுன்னா யாராவது ஒருத்தர் இன்சான் மலிங்காவோ இல்ல யாரையாவது ஹுசைனையோ கூட்டிட்டு வந்து ரன் ரேட் அப்படியே ஒரு 6 கொண்டு வந்துடுறாரு. அவரே பவுலிங் வந்துடுறாரு. வந்து அது நல்லா இருந்தது. என்ன 3 6 இவரு ஸ்பின்னர் அடிச்சதுமே இவரே வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சுட்டாரு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. இல்ல எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் நாம தான் வந்துட்டு ரொம்ப இதா பண்ணிட்டோம். அவரு நம்ம எப்படி செமிஃபைனல் போயிருவோம், நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தரலாங்கிற மாதிரி அவரு ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு தப்பா பண்ண நம்ம அவர் திருப்பி திட்ட போறோம். இன்னைக்கு நல்லா பண்ணாரு, அதனால நல்லா பண்ணாருன்னு சொல்றேன். ஓகே, எஸ்ஆர்எஸ் வந்து டாப் ஆஃப் தி டேபிள் போயிட்டாங்க. ஒரு இன்பச்செய்தி எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு இன்பச்செய்தினா
டேபிள் கடைசியில பிடிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா பார்த்தா நாங்க தான்டா டேபிள் டாப்புன்னு. ஏன்னா SRH ஒரு கப்பு லோடிங்கா. இல்ல எனக்கு வருத்தம் என்னன்னா கேக்கர் மேட்ச் வச்சுதான் சாலிடா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான். அது மட்டும்தான் நம்ம வருத்தம். ஏன்னா பகல் ஸ்கெடியூல் போடுறாங்க, தயவு செஞ்சு பகல் ஸ்கெடியூல் போடாதீங்க. இல்ல அதெல்லாம் இல்ல எங்க டீம் நைட் விளையாண்டு பழக்கமாயிருச்சு, வெயில விளையாண்டு பிடிக்கல எங்க டீமுக்கு. எங்களுக்கும் தான் ஜிடி மேட்ச்ல பகல்ல வேண்டாம் எங்களுக்கு தான். இது பிளே ஆஃப் ஷெட்யூல் வேற வந்திருக்கு, வென்யூஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபைனல் அகமதாபாத்ல நடக்குது. தர்மசாலா நடக்க போகுது. சர்ப்ரைஸ் ஆயிட்டா அப்படிங்க அகமதாபாத்ல ஃபைனல் பிக்சர்ஸ் போட்டது. பெங்களூர்ல வந்து எம்எல்ஏ இங்க டிக்கெட் டிமாண்ட் பண்றாங்களாம் அதிகமா எம்எல்ஏஸ், அதனால வந்து அகமதாபாத் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்லதான். சென்னையில வச்சிருந்தா இந்த நியூஸ் கூட வெளியே வந்திருக்காது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, விவரம் இல்லாத பசங்களா இருக்காங்க. சரி ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். கேள்வி வந்துட்டு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, என்னடா கேட்டோம், அது வீட்டுலயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன கேட்டிருந்தோம், எந்த பேர் இல்ல கரெக்ட் தான், எந்த பேர் அதிகமா நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவோம். எல்லாம் வந்துட்டு பஞ்சாப் பேர் நீங்க வழக்கம் போல நீங்க சொன்னதெல்லாம் தப்பா போச்சு. ஹெட்டும் அபிஷேக் சர்மா தான் நல்லா விளையாண்டுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ நைட் லைவ் வர முடியல. நைட்டு வந்துட்டீங்கன்னா இங்க கொஞ்சம் இதாயிடுச்சு, மழை பெஞ்சு காத்தெல்லாம் அடிச்சு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இனிமேட்டு வருங்காலங்கள் மழை காலங்கிறதுனால இது மாதிரி எங்களால் முடிஞ்ச வர ட்ரை பண்ணிடுறோம். மறக்காம உங்களுக்கு லைவ் வர ட்ரை. பை எல்லாத்துக்கும் பை.